வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு விசுவா வாசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். குரோதி வருடத்துலதான் சாமி நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாச்சே, அவ்வளவு சிரமப்பட்டேங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஏதோ இந்த விசுவாச வருடம் பிறக்கக்கூடிய நேரத்திலேயாவது நான் நிம்மதியா இருப்பனா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா கும்பராசிக்காரங்க மனசுலையுமே இருக்கதான் செய்யுது. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகலன்ற ஒரு எதிர்பார்ப்பு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு எதிர்பார்ப்பு, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் இல்லைன்ற ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாம் இருந்து நிம்மதி இல்லைன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். கஞ்சி குடிச்சா கூட நான் நிம்மதியா இருப்பனா, கடன் இல்லாம இருப்பனா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரையச்சனி அனுபவிச்சிங்க, படாத பாடுபட்டுட்டீங்க. 2வது 2.5 வருஷம் ஜென்மச்சனியில் அனுபவிச்சிங்க. இந்த 5 வருஷம் வாட்டி வதச்சி எடுத்துட்டாரு உங்களை. பிச்சை ஒன்று எடுக்கல, திருவோணம் எடுக்கல, தெருவோரன்னு போகல. அவ்வளவு பிரச்சனை இந்த 5 வருஷம். அப்ப கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 வருஷம், இந்த பாதச்சனி முடியறதுக்கு இன்னொரு 2.5 வருஷம். இப்போ கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீனராசிக்கு போயிட்டாரு. அப்ப சனி பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்தவர் இப்ப மீனராசிக்கு போயிட்டாரு. அப்படி போனவர் 2027 வருடம் 6வது மாசம், அதாவது 3ஆம் தேதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்குமே உங்களுக்கு இந்த சனி பகவான் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. 3ஆம் தேதி 6வது மாசம் 2027 வருடம், கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாசம் 5 நாள். அப்ப அது வரைக்குமே கண்டிப்பா சொல்றேன், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சிரமம்ன்றது பட்டேதான் ஆகணும். அப்ப எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். மண்ணை தொட்டா நஷ்டமாகும், மனை தொட்ட நஷ்டம், பொண்ணை தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம். கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட ஊரு நாட்டை விட்டு வனவாசம் ஒண்ணு போகாத கொடுமையே, பிச்சை எடுக்காத கொடுமையே சிரமம் கொடுக்கும். கவனமா இருங்க. ஏன்னா கும்பராசிக்கு இப்பதான் ஜென்மச்சனி முடிஞ்சது, அடுத்தது பாதச்சனி இப்ப ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு 2.5 வருஷம் கவனமா இருங்க, சரிங்களா? இப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்புனா என்ன? பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம், பணம் கட்டி மேல் படிப்பு படிச்சிடலாம், பணம் கட்டி செலவு பண்ணி அரசியல் போஸ்டிங் எடுத்துடலாம், இது போல பணம் செலவு பண்ணி ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்றது சனி பகவானுக்கு முதல்ல பிடிக்காது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, உங்க கையில 4 காசு விளையாடுது அப்படின்னா உடனே உங்களுக்கு ஆட்டி படிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் சிரமத்தை கொடுப்பாரு, அடுத்தது பண கஷ்டத்தை கொடுப்பாரு, 3வது உயிர் சேதாரத்தை கொடுத்துருவாரு. அதுதான் சனி பகவானோட வேலை. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, கிணறு வெட்டுறது, போர் போடுறது, வண்டி எடுக்கிறது, ஜாமீன் கையெழுத்து பாடுறது, கூட்டுத்தொழில் பண்றது, 10 ரூபாய் வச்சுக்கிட்டு பெருசா ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கத்துல வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதே மாதிரி அசையா சொத்துக்கள், கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இடம் வாங்குறது, கிரையம் பண்றது, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லதுதான். அசையா சொத்துக்கள் பண்ணுங்க, அசையும் சொத்துக்கள் வேண்டாம், சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு கவனமா இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3/4 கடல்ல நீங்க தாண்டிட்டீங்க, ஒரு 1/4 கடல் இருக்குது. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பாதசனி முடிகிற வரைக்கும் முதல்ல என்னென்ன கொடுப்பாரு? ஸ்கின் அலர்ஜி கொடுப்பாரு, அதாவது தோல் நோய்க்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அடுத்தது நரம்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம நமக்கு தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த கட்டன்றது பாதச்சனி இப்ப உங்களுக்கு வரக்கூடிய இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருந்து இப்ப 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால பொறுமை, நிதானம், கவனமா இருக்கணும், சரிங்களா? ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறாரு, இப்ப குடும்பச்சனின்றது இல்லையா? ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாதசனியா இருக்கிறதுனால கணவன் மனைவி, தாய் தந்தை, அப்பா அம்மாக்குள்ளார எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது நல்லது.
ஏன்னா மொத்தத்துல சனி பகவானுடைய காலகட்டம் நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, அடுத்தது குரு பயிற்சி ஆகிறாரு, எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதி. அப்ப மே மாசம் 14ஆம் தேதி இன்னைக்கு வந்து 2025 இருந்து 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருடம் அதாவது 17 நாட்கள் சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா இது எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9 கும்பத்தவன்றது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமா துலாராசி பாக்குறாரு. 7ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி பாக்குறாரு. 9ஆம் இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. செவ்வாய் பார்வைன்னா 4, 7, 8, குரு பார்வைன்னா 5, 7, 9, அடுத்தது சனி பார்வைன்னா 3, 7, 10, ராகு கேது பார்வைன்னா 3, 7, 11, பொதுவான பார்வை 7. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே, ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு பகவான் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ வந்து இந்த 2025 மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசி பார்ப்பார். மிதுனத்திலிருந்து உங்க ராசி 9வது இடமா பார்ப்பார். அப்படி பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பூர்வீக புண்ணிய குருவா வரார். இப்ப பூர்வ புண்ணிய குருவா இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா பூர்வீகத்துல ஏற்பட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, 2வது கேஸு, பஞ்சாயத்து, தேவையில்லாத அகமானம், பங்கம். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் பங்க பேர் வாங்கியிருப்பீங்க. பங்கம், பழி, சொல்லு, அவமானம் இதெல்லாம் எவ்வளவு வாங்கியிருப்பீங்க. இதுல இருந்து இப்ப கடந்து வெளியில வர போறீங்க. சரிங்களா? அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நான் முன்னே சொன்ன பாதச்சனி இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும், அதாவது சனி பகவானுடைய நேரத்துல நீங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுக்கிறார். புரியுதுங்களா? சனி பகவான் உங்களுக்கு கெட்டது அனுப்புனாருன்னா குரு பகவான் அது தடுத்து கொடுக்கிறார். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% பூர்வ புண்ணிய குருவா வராரு. கண்டிப்பா நன்மைகள் கொடுக்க போறார். அதை தடுத்து உங்களுக்கு ஒரு மனசுனா உட்கார வைக்க போறார். அதனால குரு பகவான் டைரக்டா 7ஆம் இடமா உங்க ராசி பார்க்கறதுனால ஏதோ ஓரளவுக்கு தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பா கூட போகுன்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கலாம், பயப்பட தேவையில்லை. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படி பாத்தீங்கன்னா மே மாசம் 18ஆம் தேதி. அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில இருக்க வேண்டிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடம் பயிற்சி ஆகிறதுனால இப்ப வந்து ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்க ஜென்மத்துக்கு வராரு. அப்ப ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் ஜென்ம ராகுவ வராரு. பாத்தீங்களா? நல்லது இல்லை. ஏன்னா எப்பயுமே குருவே நாங்க அதை சொல்றோம். என்ன சொல்றோம்? ஜென்ம குரு வந்து உட்காந்தா சரியில்லை அப்படின்றோம். ஜென்மத்தில் வந்த குரு செருப்பல் அடிச்சாலும் போகாதுன்றோம். அப்ப குருவுக்கே நம்ம அந்த மாதிரி சொல்லும் போது ராகு மட்டும் ஏமாத்துறோம். அப்ப 100% உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அது சனி பயிற்சி நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஜென்ம குருவா இருந்தவர பாதச்சனி வந்ததுனால பரவாயில்லை. ஆனா முழுசும் அந்த பிரச்சனை இருந்து நீங்க வெளியில வரல ஒண்ணும். சரிங்களா? அதனால அடுத்தது குரு பயிற்சி நல்லா இருக்குது. ராகு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம ராகுவா வராரு. ஜென்ம ராகு வரதுனால கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தா, புதுசா வாங்குற மாதிரி இருந்தா, ஆடம்பர பொருட்கள் வாங்குற மாதிரி தேவையே இருந்தா, அதாவது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க. அவசரப்பட்டு அகலக்கால் வைக்காதீங்க, கண்டிப்பா அவஸ்தைப்படுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் கலஸ்திர கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறாரு. கலஸ்திர கேது உட்கார்ந்துருக்கிறாருன்னா மாங்கல்யத்தால கெடுத்து விட்டுருவார் கேது பகவான். அதனால நிச்சயம் பண்ணிட்டீங்களா, பேசிக்கிட்டு இருக்கீங்களா, காதல் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, விரும்பிக்கிட்டு இருக்கீங்களா, ஒருதலை பட்சமா பார்த்துட்டு இருக்கீங்களா, கவனமா இருங்க. அதாவது வந்து நமக்கு எதிரே நம்ம வாய் தான். பழமொழி சொல்லுவாங்க, அதாவது வந்து அனத்தா எதனால கெட்டது தன் வாயால கெட்டதுன்ற மாதிரி உங்க வாயே உங்களுக்கு எதிரியாகும். அதனால ஏதாவது ஒரு காரியங்கள் இப்ப கை நினைச்சிட்டோம், தட்டு மாத்திக்கிட்டோம், பத்திரிக்கை அடிச்சு விட்டோம், பந்தல் போட்டுட்டோம், ஒரு முறை கொடுத்துட்டோம்னா கடைசி செகண்ட்ல கூட உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன்னா பேசி தீர்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லது. இந்த குழப்பத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு நிதானம், பொறுமை, கவனம். ஏன்னா உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா குரு மட்டும்தான்.
அது குரு பார்வை உங்களுக்கு வந்து கும்பராசி பார்த்தாலும் பாதச்சனி வேற இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா கோயில் குளங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது. இந்த வருஷத்தினுடைய பலன் வந்து எப்ப உங்களுக்கு நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா சனி வக்கரமாகும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. கேது அதாவது அந்த குரு பகவான் வக்கரமான ஆகும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமங்களா தான் இருக்கும். கொஞ்சம் நின்று நிதானமா யோசிச்சு பண்ணுங்க, அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதுங்க. சரிங்களா?